கேரட் குலோப் ஜாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஈஸியான முறையில் சிம்பிளான முறையில் செஞ்சிடலாம். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கேரட் பிடிக்காத கூட இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. ஈஸியான முறையில் செய்யலாம். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த குலோப் ஜாமை எல்லா குலோப் ஜாமும் ஒரு ஆளே சாப்பிட்றலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஈஸியான முறையில் கூட செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். கேரட், பால், சர்க்கரை, ரவை, ஏலக்காய், நெய், பாதாம் பவுடர், முந்திரி. கேரட்டை தோல் சீவி வச்சுக்கோங்க. இது மாதிரி அங்கேயும் கட் பண்ணுறேங்க. இது மாதிரி 2 சைடும் கட் பண்ணிவிடுங்க. தோல் சீவி இதை மாதிரி வச்சுக்கோங்க கேரட்டை. இப்போ கேரட்டை தோல் சீவிட்டு நல்லா இது மாதிரி தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுருங்க. நல்லா இது மாதிரி அலசிடுங்க. மண் இருக்கும், அதனால் அலசி எடுத்துருங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் இது பாருங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுங்க. அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு அரையும் போது கரெக்டாக இருக்கும். இல்லை ஒன்றும் பாதியமாக அரையும். அதனால் நல்லா இதை மாதிரி சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கேரட்டையும் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜார் எடுத்து அதில் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த பாருங்க, அரைச்சாச்சு. ஒன்றும் பாதியமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் போல் பாலை ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பால் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா இன்னும் கொஞ்சம் மழை அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். பாருங்கள், அரைச்சாச்சு. பாருங்கள், மழை ஆகிடுச்சு. இதை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க. எல்லாத்தையும் இதை மாதிரி எடுத்து வச்சுருங்க. இப்போ பாதாம் முந்திரி நம்ம நுணுக்கி வச்சுக்கலாம். சரி, இந்த மாதிரி வச்சு லைட்டாக நெசிக்கலாம். நம்ம இல்லை நீங்கள் சீவி கூட போடலாம். இது மாதிரி நான் ஒன்றும் பாதியமாக நுணுக்கி வச்சுக்கிறேன். இதை மாதிரி எல்லாத்தையும் முந்திரி பாருங்கள், இது மாதிரி ஒன்றும் பாதியமாக இப்படி நெசிக்கிடலாம். நீங்கள் மத்து வச்சு கூட நெசிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப தூளாயில் ஒன்றும் பாதியமாக நெசிக்கலாம். பாருங்கள், நான் ஒன்றும் பாதியமாக நெசுக்கிறேன். இதே மாதிரி நெசுக்கி வச்சுக்கோங்க முந்திரி எல்லாத்தையும். இப்போ பாதாம் நெசிக்கலாம். ஒன்று ஒன்றா நெசுக்கினா செதறாதனால பொறுமையாக ஒன்று ஒன்றா நெசுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நெசுக்கணும்னா கீழே விழுந்து, அதனால் பொறுமையாக ஒன்று ஒன்றா இது மாதிரி நெசுக்குங்க. கீழே விழாது. பாருங்கள், இது மாதிரி நெசுக்கி பாதாமையும் எடுத்து வச்சுருங்க. பாதாம் முந்திரி நெசுக்கியாச்சு. இது மாதிரி ஒன்றும் பாதியமாக நெசுக்கி வைக்குங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா கொட்டிங்க. பாதாம் முந்திரி ஒன்று சேர்த்துட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரம் வச்சுருங்க. ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போ அந்த காஞ்ச ஒன்று நெய் ஊற்றிடுங்க. நெய்யை ஊற்றிட்டு அதில் நம்ம வச்சு இந்த ரவையை சேர்த்துருங்க. ரவையை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. இது மாதிரி நல்லா வதக்குங்க. அந்த நெய்யிலேயே ரவையை நல்லா வறுத்துருங்க. வறுக்கும்போது நல்லா வாசனை அடிக்க இந்த நெய்யும் ரவையும். அப்போ நான் வறுத்துட்டோன்னு அர்த்தம். அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லாயிருக்கும். இது நல்லா வறுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். தீயை விட்டுறாதீங்க. சிம்மில் வச்சு நல்லா வருங்க. இது மாதிரி நெய்யில் நல்லா வறுத்துருங்க. நல்லா வறுத்த பிறகு அதில் கொஞ்சம் பால் ஊற்றி திருப்பி நல்லா வருங்க. இந்த மாதிரி இதை பொறுமையாக வருங்க. பாலை ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டிங்களா? பாலை ஊற்றி பால் ஊற்றியும் நல்லா வறுக்கணும். அப்படியே விட்டுறக்கூடாது. பால் ஊற்றி நல்லா வறுத்து விட்டுட்டு
இப்போ நம்ம கேரட் அரைச்சி வச்சோம் பாருங்கள், அதை எடுத்து இதில் சேர்த்துருங்க. அதை சேர்த்து இப்போ நல்லா கலருங்க. நல்லா இது மாதிரி கலரி விடு. நல்லா கலரி விடுங்க. நல்லா இது மாதிரி கலரி விட்டுட்டு அப்படியே சிம்மிலேயே வச்சு நல்லா கலருங்க. கெட்டியாகிற அளவுக்கு கலருங்க. இதை கேரட்டும் இது பாதி வெந்துடும் இதுலேயே. இப்போ நம்ம கொஞ்சம் போல் நெய் ஊற்றிக்கலாம். இதில் நெய் ஊற்றி நல்லா கலரலாம். நெய் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலரி விட்டுறலாம். நெய் ஊற்றியாச்சு, அதை நல்லா கலரி விட்ருவோம். நெய் ஊற்றி நல்லா கலருங்க. கொஞ்சம் விட்டிங்கன்னா கூட அடி பிடிக்கும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலரி விடுங்க. இது மாதிரி நல்லா கலரியாச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடலாம். இது நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த கேரட்டு. அதனால கொஞ்சம் ஸ்வீட் எக்ஸ்ட்ராவே போட்டுன்னு செய்யலாம். நல்லாயிருக்கும் இது சாப்பிட. ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா கொல கொலன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் கலருங்க. நம்ம இறக்கி வச்சோன்னே கெட்டியாயிடும். நல்லா கலராச்சு பார்த்தீங்களா? இதை மாதிரி கலரணும். அந்த கடாயில் அந்தளவுக்கு ஒட்டக்கூடாது. நல்லா கலரி விடுங்க. இது மாதிரி சுரண்டிக்கிறனா கடாயிலே ஒட்டாது, கரெக்டாக வரும். தெரியுதுங்களா? இது மாதிரி கலரணும். இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா வந்துடும் ஈஸியாக. நெய் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றலாம். நெய் ஊற்றி கலரி இறக்கிடலாம். அதுதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு தான் உருண்டை பிடிக்க முடியும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுருங்க. சூடாக இருக்கும்போது பிடிக்காதீங்க. ஆறின பிறகு தான் உருண்டை பிடிக்கணும். அதனால் நல்லா ஆற வச்சுருங்க. இதில் நெய் ஊற்றினா அந்த கடாயெல்லாம் ஒட்டாமல் வந்திருக்கும். நான் கொஞ்சமாக தான் நெய் ஊற்றினேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கலரிக்கோங்க. அவ்வளோதான். இதை எடுத்து இப்போ ஆற வச்சுருங்க. நல்லா ஆறணும். ஆறின பிறகு தான் உருண்டை பிடிக்கணும். சூட்டோடு உருண்டை பிடிக்காதீங்க. நல்லா ஆறட்டுன்னு வச்சுருங்க. ஃபேன் காற்றுல கூட வச்சுருங்க. ஆறிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எடுத்து நமக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணும் அது மாதிரி சைஸ் பிடிச்சிக்கோங்க. பெருசாகவும் பிடிச்சிக்கலாம், சின்னதாகவும் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சைஸு நான் பிடிக்கிறேன். நீங்கள் எந்த சைஸ் சொன்னாலும் பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இது மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி தட்டில் வச்சுருங்க. சூடு ஆறிடுச்சு. முதல்ல இதை எல்லாத்தையும் தட்டில் பிடிச்சி வச்சுட்டு அதே செய்யும்போதே உருண்டை பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. முதல்ல எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுட்டு தான் நம்ம வேலை செய்யணும். இது டக்கு டக்குன்னு பிடிச்சி போட முடியாதனால இதை எல்லாத்தையும் இதை பாருங்கள், இது மாதிரி தட்டில் பிடிச்சி வச்சுருங்க. இது மாதிரி எடுத்து இப்படி கையில் தடவுனீங்கன்னா வந்துடும். அப்படி இல்லை உங்களுக்கு கையில் ஒட்டுதுன்னா கொஞ்சோண்டு நெய் தடவிட்டு பிடிங்க, இன்னும் நல்லா வரும். கொஞ்சோண்டு கையில் நெய் தடவிட்டு பிடிங்க, ரொம்ப அழகாக வரும். இதை மாதிரி ரவுண்ட் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். பாருங்கள், அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா ஈஸியான முறையில் டக்குன்னு செய்யலாம். நீங்கள் அவ்வளோ நல்லா வரும். நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க, ரொம்ப கஷ்டமே கிடையாது. இந்த குலோப்ஜாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பிடிக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் பிடிக்கணும் உருண்டை. இது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம அடிக்கடிக்கு இதை செய்ய முடியும். ரொம்ப ஈஸியான வேலை. அதனால் டக்குன்னு செஞ்சிடலாம், ஈஸியாக செய்யலாம். இதை நீங்கள் மட்டும் ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்க, இதை அடிக்கடிக்கு செய்வீங்க. குலோப்ஜாமு இதுதான் குலோப்ஜாம்னு நினச்சி எப்போவுமே சாப்பிடுவீங்க. இந்த குலோப்ஜாம் ரொம்ப நல்லாயிருக்கும், கேரட் குலோப்ஜாம்.
எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு பார்த்திங்களா, எல்லாத்தையும் பிடிச்சி தட்டில் அடுக்கியாச்சு. முதல்ல எல்லாத்தையும் இதை மாதிரி செஞ்சுருங்க, அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்றொன்னாலாம் செய்ய முடியாது. தட்டில் எல்லாத்தையும் அடிக்கிடுங்க. அவ்வளோதான், அடிக்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுப்போம். நம்ம எது செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். ஈரமாக இருக்கணும் பாத்திரம். நம்ம ஏன்னா பாலை ஊற்ற போகிறதுனால ஈரமாக இருக்கணும் பாத்திரம். காய வைக்காதீங்க. ஈர பாத்திரத்தில் பாலை ஊற்றுங்க. நமக்கு தேவையான பாலை ஊற்றிக்குங்க. நான் கொஞ்சமாக செய்தனால கொஞ்சமாக பாலை ஊற்றிருக்கேன். பாலை ஊற்றிட்டு இப்போ அது பொங்கட்டும். பொங்கின பிறகு தான் நம்ம வேலை செய்ய முடியும். பால் பொங்கிடுச்சு. ஸ்லோ பண்ணிட்டு பாலை நல்லா கலரி விட்டுருங்க. திக்கான பால் தான் ஊற்றணும், தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படியே திக்காக ஊற்றுங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலரி விட்டுருவோம் பாலை. இது மாதிரி கலரி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஏன்னா நம்ம திக்காக பால் ஊற்றிருக்கோம்ல, அதனால் அடி பிடிச்சிரும். பாருங்கள், திக்காக இருக்குது பாரு பால். நல்லா கலக்கி விடுங்க. இப்போ இதில் நம்ம பாதாம் பவுடர் சேர்த்துடலாம். நான் பாதாம் பவுடர் தான் சேர்க்குறேன். பாதாம் பவுடர் சேர்த்துருங்க. நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், பாதாம் பவுடர் ரொம்ப நல்லாயிருக்கும். பாதாம் பவுட்ரு போட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. இப்போ நம்ம பாதாம் முந்திரி நெசுக்கி வச்சோம் பாருங்கள், அதை எடுத்து சேர்த்து கலரிடுங்க. பால் திக்காகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். அதை நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா கலக்கி விடுங்க. சிம்மில் வச்சு கலக்குங்க. வேகமாக வச்செல்லாம் கலக்காதீங்க, தீஞ்சிரும். அதனால் பொறுமையாக இது மாதிரி சுண்டிச்சு இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்துருங்க. நம்ம ஏற்கனவே கேரட்டில் சர்க்கரை சேர்த்துருக்கோம், இதுலேயும் சர்க்கரை சேர்த்துங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுலேயும் சர்க்கரை சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. நல்லாயிருக்கும். இதில் சர்க்கரை சேர்த்து ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க சர்க்கரை, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இறக்க போகும்போது தான் இந்த பால் பவுட்ரு போட போகிறோம். இப்போ பால் பவுட்ரு போட்டு இப்போ நல்லா பால் பவுட்ரு போட்டு கலக்கிடலாம். இது மாதிரி நல்லா கலக்கிடுங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க. இறக்க போகும்போது பால் பவுட்ரு போட்டு கலக்குங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பால் பவுட்ரு போட்டு கொதித்த உடனே இறக்கிடலாம். நல்லா கலக்கிடுங்க. பார்த்திங்களா, திக்காயிடுச்சு. அவ்வளோதான், திக்காயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் பால், கேரட் பால், அதை எடுத்து இதில் சேர்த்துருவோம். தருங்க, ஒரு கொதிக்கிட்டோம். நல்லா கொதித்த உடனே இந்த பால் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துருங்க. எல்லாத்தையும் போட்டு ஒரு கொதித்த உடனே இறக்கிடலாம். எல்லா பாலையும் எடுத்து சேர்த்துருங்க. கரைஞ்சிரும்னு பயப்படாதீங்க, கரையாது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டோம். ஒரு கொதிச்சோன்னே போட்டுட்டு ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிடுங்க. அதுலேயே அப்படியே சிம்மிலே இருக்கட்டும். எல்லாத்தையும் போட்ட பிறகு ஒரு கலர் கலட்டு ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. ஸ்டவ் மேலேயே இருக்கட்டும், நிறுத்தாதீங்க. இப்போ நல்லா அதை ஒரு கலக்கிடுங்க. இது மாதிரி நல்லா கலக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்டவ் மேலே வச்சுட்டோமா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. கேரட் குலோப் ஜாமுன் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கோம். அதனால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கேரட் சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எப்போவுமே இந்த குலோப் ஜாம் தான் செய்வீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்.
முதல்ல கேரட் யார் யார் சாப்பிட்லையோ அவங்களே இந்த குலோப் ஜாமை சாப்பிடுவாங்க. நீங்கள் வேணால் செஞ்சு செக் பண்ணி பாருங்க. சொல்லாமல் கொடுத்து பாருங்கள். இது கேரட்டான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ எடுத்து வச்சு சாப்பிட்லாம். பாதாம் முந்திரி போட்டதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது. அது நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க. நான் என்ன சொன்னேன்னா அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி அள்ளி ஒரு கிண்ணத்தில் வச்சு இப்படியே ஸ்பூனை போட்டு அப்படியே அள்ளி சாப்பிட்டு பாருங்கள். இதை விட்டிங்கன்னு வச்சுக்க ஒருத்தரே சாப்பிட்ருவாங்க, யாருக்கும் வைக்காமல். அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கும் சாப்பிடணும் போல் தோணுதில்ல? நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ எல்லாருக்கும் கொடுத்துடலாம் இதை மாதிரி. இதெல்லாம் ரெண்டு சாப்பிட முடியாது. நிறைய வைங்கன்னு கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவே செய்யுங்க. இது 1 கிலோ 1.5 கிலோ கேரட் செஞ்சிங்கன்னா கூட பத்தவே பத்தாது. அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. அடுத்த வீடியோவில் கேரட்டை எண்ணெயில் போட்டு பொரித்து இதை மாதிரி செய்கிறத காமிக்கிறேன். அதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்குறேன். அது தேங்காய் பாலில் செய்வேன். அது எப்படி செய்கிறேன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதே குலோப் ஜாமை தேங்காய் பாலில் செய்வேன். அதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.